திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 883, அதிகாரம் உட்பகை. சேர நாட்டில் முதிரமலை பகுதியை குமணன் என்னும் சிற்றரசன் ஆண்டு வந்தார். அவர் ஒழுக்கத்திலும் கொடை குணத்திலும் உயர்ந்து விளங்கினார். அதனால் குமணனின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. குமணனுக்கு அமணன் என்று ஒரு தம்பி இருந்தார். அவர் குமணனின் பண்புக்கும் இயல்புக்கும் முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தார். தீயவர்களிடம் நட்பு பாராட்டி வந்தார். அத்தீயவர்கள் குமணனிடம், உனது அண்ணன் புலவர்களுக்கு பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு உன்னை வறியவனாக்கி விடுவான், அதனால் நீ பொருளின்றி பின்னாளில் வருந்த வேண்டியிருக்கும் என்று இருவருக்கும் இடையே பகைமூட்டி வந்தனர். அதை உண்மை என்று நம்பிய அமணன் தன் அண்ணனை எப்படியாவது அரியணையில் இருந்து அகற்றிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று சூழ்ச்சியில் ஈடுபட்டார். இதை அறிந்த குமணன் மிகவும் வருந்தினார். ஒருவர் ஒன்றை கேட்கும் முன் அவருக்கு கொடுப்பதே மிகவும் மேன்மை பொருந்திய பண்பு என்பதை உணர்ந்து தம்பிக்கு அரசாட்சியை கொடுத்துவிட்டு நாட்டை துறந்து காட்டை அடைந்தார் குமணன். அரியணை ஏறி ஆளத் தொடங்கிய அமணனின் கொடுங்கோல் ஆட்சி நாட்டின் அமைதியை குலைத்தது. மக்கள் அமணனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தொடங்கினர். அமணனின் தீய நண்பர்கள், மக்களின் கிளர்ச்சிக்கு காரணம் உன் அண்ணன் உயிரோடு இருப்பதுதான், அவன் இருக்கும் வரை உன் ஆட்சி நிலைக்காது என்று மேலும் பகை மூட்டினர். அதன் காரணமாக அண்ணனை அழிப்பதற்கு திட்டமிட்டு குமணனின் தலையை கொண்டு வருவோருக்கு 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். அச்சமயத்தில் குமணனிடம் பரிசில் பெற்று செல்ல அந்நாட்டிற்கு வந்த புலவர் பெருந்தலை சாத்தனார் அமணனின் வஞ்சக செயலை எறிந்து விரும்பினார். உடனே காட்டிற்கு சென்று குமணனை சந்தித்தார். அப்போது தன் தலையையே புலவருக்கு பரிசாக கொடுக்க முன்வந்தார் குமணர். குமணனின் கொடையில்லம் கண்டு உருகிய புலவர் உடனே நாட்டிற்கு திரும்பி வந்து அமணனை சந்தித்து குமணனின் உயர்ந்த பண்புகளை விளக்கமாக எடுத்து கூறினார். தனது தவற்றை உணர்ந்த அமணன் உடனே காட்டிற்கு சென்று அவரது காலடியில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறினார். நாட்டிற்கு அழைத்து வந்து மீண்டும் அரசாட்சியை குமணனிடம் ஒப்படைத்தார். உட்பகைக்கு அஞ்சி ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தவறினால் அது மண்கலத்தை அறுக்கும் கருவி போல தவறாமல் அழிவு செய்யும் என்பதை உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத்தெரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உட்பகையின்றி இருத்தல் பலம், பகையே இல்லாமல் இருத்தல் பலம்.